ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டுப் பொங்கல் அண்ட் ஹாப்பி காணும் பொங்கல். எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கலை. இது நான் வச்ச பொங்கல் பார்க்க செம்மையாக இருக்குல்ல, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பொங்கலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரி பனானா ஜூஸ் போடலாம் அப்படின்னு. அது அப்படியே ஸ்ட்ராபெரி ஒர்க் அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்கட்டும். நான் வந்து சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஜூஸ் போட்டேன், அந்த ஜூஸ் போட்டேன், இது சாப்பிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் போராக இருக்குது. ஒரே மாதிரி போடுற மாதிரி இருக்குது வீடியோ. அதனால நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பெரிய வியாபாரி, அவங்க வந்து நல்ல பெரிய ஃபேமிலி. அவங்க கனவுல வந்துட்டு அந்த வியாபாரி கனவுல வந்துட்டு கடவுள் லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னுடைய முன்னோர்கள் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணினவங்க, அதனால தான் நான் உன் கூட இருக்கிறேன். நீ ரொம்ப செல்வமும் செழிப்புமாக இருக்க, உன் குடும்பத்தில் எல்லாரும் செல்வமும் செழிப்புமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த புண்ணியத்தோட கணக்கு வந்துட்டு முடிய போகுது. ஏன் 2 நாளில் முடிய போகுது. அதனால் நான் வந்துட்டு 2 நாள் கழித்து கிளம்பிடுவேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வியாபாரி அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்க. முழிச்சோனோ வந்துட்டு இந்த மாதிரி கனவு வந்துச்சே, என்னது இந்த மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்கே, ஏன் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கனவும் வந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு தூங்கும்போது அதே லக்ஷ்மி அம்மா வராங்க. வந்துட்டு, இன்னும் நான் உன் கூட ஒரு நாள் தான் இருப்பேன், உனக்கு ஏதாச்சும் வரம் வேணும்னா கேட்டுக்கோ, நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு அந்த வரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அவர் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, நைட்டு வந்துட்டு லக்ஷ்மி அம்மா கனவுல வந்தாங்க, வந்து இந்த மாதிரி உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேளுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, நிறைய நகை கேளு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க நிறைய பொற்குவியல், தங்க காசு அந்த மாதிரி எல்லாம் கேளுன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நிறைய மாட மாளிகையெல்லாம் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நிறையா பணம் வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நிறைய உணவு பொருள் வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்துட்டு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, நம்ம எதை கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாகவே இருக்காங்க. அவரும் யோசித்து அவருக்கு ரொம்ப டயர்டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு வந்துட்டு, சின்ன பொண்ணு தான் அவங்க, அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னதை எதுவுமே நீங்கள் கேட்க வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொல்லு, என்னன்னு சொல்லுன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து லக்ஷ்மி அம்மாட்ட என் குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்போவுமே என் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் சரிம்மா நீ சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஓகே அன்னைக்கு நைட்டு போய் தூங்குறாரு. தூங்கினோன்னு லக்ஷ்மி அம்மா கனவுல வராங்க. வந்துட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி நீ முடிவு பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் முடிவு பண்ணிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லு, உனக்கு என்ன வரமாக இருந்தாலும் நான் தரேன், ஆனால் என்னைய வந்து நீங்கள் இருக்க சொல்லி நீ கம்பல் பண்ணக்கூடாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வரமாக கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, கேட்குறாங்க லக்ஷ்மி அம்மாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு அன்பும் சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த மாதிரி எல்லாமே எனக்கு வந்து எப்போவுமே கூட இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு வரத்தை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த லக்ஷ்மி அம்மா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதாவது நீ இப்போ என்ன நீ பண்ணியிருக்கிற அப்படின்னா,
நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு நான் சொன்னேன். எனக்கு இங்கே இருக்கிற டைம் முடிஞ்சதுன்னு. ஆனா, நீ இப்படி ஒரு வரத்த கேட்டு மறுபடியும் என்ன இந்த வீட்லயே நீ என்ன கட்டி போட்டுட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, எந்த வீட்ல அன்பும், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு சண்டை இல்லாத ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி கண்டிப்பா இருப்பாங்க. எப்பவுமே நம்ம சண்டை போட்டுக்காம, அடிச்சுக்காம, ரொம்ப சத்தம்லாம் எழுப்பாம, அந்த மாரி ஒரு பீஸ்ஃபுல்லா, ஜாலியா, ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தில எப்பவுமே லக்ஷ்மி அம்மா தங்கியிருப்பாங்க. அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. "நீ கேட்ட வரம் என்னைய இந்த வீட்ட விட்டு வெளியே போக விடாம, மறுபடியும் நீங்க என்னை கட்டி போட்டு வச்சுட்ட. அதனால நான் உனக்கு இந்த வரத்த தரேன்." நான் இங்கே இருந்தேன் அப்படின்னாவே, உனக்கு நீ தனியா தங்கம் வேணும், வெள்ளி வேணும், பணம் வேணும், வீடு வேணும், எதுவுமே தனியா நீ என்ட்ட எதுவும் கேட்க தேவையில்ல. இப்ப இருக்கிற எல்லாமே உன்கிட்டயே தான் இருக்கும். உன்னைய விட்டு எங்கேயும் போகாது. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே. அப்ப லக்ஷ்மி அம்மா நம்மள விட்டு எங்கேயும் போமாட்டாங்க. நம்ம கூடயே தான் இருப்பாங்க அப்படின்னு. அவரு என்ன சொல்றாரு, வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாரி நான் லக்ஷ்மி அம்மாட்ட கேட்டேன். அவங்க நம்மகிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க எப்பவுமே இதே மாரி சந்தோஷமா, மகிழ்ச்சியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்க கூடயே தான் நான் எப்பயும் இருப்பேன். உங்கள விட்டு போமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம எல்லாருமே இத்தன நாள் எப்படி இருந்தோமோ, அதே மாரி தான் இனிமேலும் இருக்கணும். எந்த ஒரு சண்டை சச்சரவும் நம்ம குடும்பத்தில் வரக்கூடாது. எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்ககிட்டலாம் சொல்றாங்க. எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. எல்லாரும் ஹேப்பியா இருப்போம். அதானே நமக்கு வேணும். எல்லாரும் எப்பவுமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். தேங்க் யூ.